இன்றைக்கு நாம் விரும்ப வேண்டும் என்கிற காரியத்தின் கீழாய் ஒரு 7 காரியங்களை உங்களோடு நான் பேச ஆசையாக இருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு விருப்பம் மிக மிக அவசியமானதாய் இருக்கிறது. விரும்ப வேண்டும், விரும்ப வேண்டும், எதையும் விரும்பி செய்ய வேண்டும். ஆசையாக என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். விருப்பம் இல்லாமல் செய்யும்போது அதில் ஒரு பயனையும் என்ன பண்ண முடியாது, நீங்களும் நானும் பெற முடியாது. ஜெபம் பண்ணாலும் சரி, பைபிள் வாசித்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, எது பண்ணாலும் விருப்பம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக அது பலன் வந்துச்சா வரலையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதை நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்லையான்னு தெரியாது, எவ்வளோ சாப்பிட்டேன்னு கூட தெரியாது. விருப்பமானதை சாப்பிடும்போது தான் அது ஜீரணமே ஆகுமாங்க. நம்ம சாப்பிடும்போது என்ன செய்ய வேண்டுமா, அதை விருப்பமாக சாப்பிட்ணும். கறி குழம்புன்னா வயிறில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பசி தூண்டுது, ஆசை வருது சாப்பிட்ணுன்னு. சாப்பிட்ட உடனே திரும்பி காணாமல் போது திரும்பி 2வது வாட்டி வந்து சாப்பிட்றோம். எத்தனை பேர் அப்படி சாப்பிட்றீங்க? சாப்பிட்றீங்களா? பாருங்கள், காலையில் பயங்கரமாக சாப்பிட்ருவாங்க, திரும்பி கொஞ்ச நேரத்தில் ஜீரணமாடும். ஏன் தெரியுமா வேலை? அது ஆசையாக விருப்பமாக சாப்பிடும்போது ஜீரணமாகிடுதுங்க சீக்கிரமாக. அதான் சொல்கிறார், நீ சாப்பிடும்போது அது என்ன என்கிற ஒரு விருப்பத்தோடு சாப்பிடும்போது உனக்குள்ளே என்ன பண்ணும், அதை ஜீரணிக்கிறதுக்கான காரியங்கள் என்ன பண்ணும், உனக்கு சுரக்கும். அப்போ என்ன ஆகும், அது ஜீரணமாகும் போது அதனால் வருகிற பலன் உனக்கு உண்டாகும் அப்படின்றான். இன்றைக்கு விருப்பம் மிக மிக அவசியமான ஒன்று. சங்கீதம் 109 சங்கீதத்தின் 17 வசனத்தை எடுத்தவங்க சத்தமாய் வாசிக்கலாமா? சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அல்லேலூயா. இது நெகட்டிவான வசனங்க, தெரியுமா? இது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டது. இது நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம். தாவீதின் காலத்தில் நிறைவேறினது, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் நிறைவேறினது. இந்த தீர்க்க தரிசன சங்கீதத்தில் இது நெருக்கத்தின் ஜெபம் என்கிற சங்கீதமாய் என்ன பண்ணுகிறது, சொல்லப்படுகிறது. அவன் சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனை விட்டு விலகி போகும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் விரும்பாமல் போனால் அது தூரமாய் போய்விடும். எதுங்க தலைப்பு? விரும்பாமல் போனால் நம்மை விட்டு தூரமாய் போய்விடும். இன்றைக்கு விருப்பம் அதிகம் அவசியம். இன்றைக்கு விருப்பம் அதிகம் அவசியம். சபைக்கு வரணும்னு விரும்பினாதான் என்ன பண்ண முடியுது, தூக்கத்தை கலைச்சி எழுந்து ஓடி வர முடியுது. ஸ்தோத்திரம். விருப்பம் இன்றைக்கு மிக மிக அவசியம். சில காரியங்களை நாம் விரும்பிதான் என்ன செய்யணும், ஆகணும், விரும்பணும். சில பேர் பாருங்க, ரொம்ப மிஞ்சின பரிசுத்தவான், எனக்கு பணமே வேணாம் அப்படின்னு. கடந்த நாள் யாரோ ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க, எனக்கு தூக்கமே வரக்கூடாதுன்னு. நம்ம மத்தியில் ஒரு அம்மா வருவாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு, ரொம்ப தூக்கமாக வருது, எனக்கு கடவுளுக்கு தூக்கமே வரக்கூடாது. பாருங்கள், ரொம்ப தூங்குறோன்னு சொல்லி தூக்கமே வரக்கூடாதுன்னு விரும்புறதுனால என்ன ஆகிடும், அது அவர்களுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, தூக்கம் வராமல் பைத்தியம் முடிச்சு போய் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? உண்மையாகவேங்க. ஏதோ ஒரு நான் சீனில் பார்த்தது தான், பால் என்ன பண்ணுது, இங்கே மண்டையில் போகும்போது கீழே விழுந்துடுறாரு. இவன் தூங்கி எழுந்தால் இவனுக்கு என்ன ஆகிடும், இந்த மைண்டு கிளியர் ஆகிடும். ஆனால் தூங்குடானா தூங்க மாட்டான், திரும்ப பேசிகிட்டே இருக்கிறான். தூக்கம் வர்றதுக்காக பெரிய பெரிய ஆக்டர் கொண்டு என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் இல்லை வசதி படித்தவங்க பிஸ்னஸ் மேன்லாம் என்ன பண்ணுறாங்க, நைட்டில் தூக்கம் வரலன்னு ஹெவி டோஸ் மாத்திரலாம் எடுக்கிறாங்க, ஹெவியாக சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு தூக்கமே வரக்கூடாது ஏசு நாமத்தில் சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்கு அதை உதாரணமாக சொல்கிறேன்னா, விரும்பலாம், அதுக்குன்னு ஓவராகவும் விரும்பக்கூடாது. ஆமென். இன்றைக்கி நம்ம விரும்பணும், பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு விரும்பினாதான் பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். ஜெபிக்கணும்னு விரும்பினாதான் கொஞ்சமாவது ஜெபிக்க முடியும். வேதம் வாசிக்கணும்னு விரும்பினாதான் ஏதோ நான் போடுற வசனத்தையாவது படிப்பீங்க. அப்படி தானே? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. விருப்பம் இன்றைக்கு மிக மிக அவசியம்.
விரும்பாமற் போனால் அது அவனை விட்டு தூர போகும். இங்கே சொல்லப்பட்ட கான்டெஸ்ட் வேற. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு நாம் விரும்ப வேண்டும் என்கிற காரியத்தின் கீழாய் ஒரு 7 காரியங்களை உங்களோடு நான் பேச ஆசையாக இருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு விருப்பம் மிக மிக அவசியமானதாய் இருக்கிறது. விரும்ப வேண்டும், விரும்ப வேண்டும், எதையும் விரும்பி செய்ய வேண்டும். ஆசையாக என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். விருப்பம் இல்லாமல் செய்யும்போது அதில் ஒரு பயனையும் என்ன பண்ண முடியாது, நீங்களும் நானும் பெற முடியாது. ஜெபம் பண்ணாலும் சரி, பைபிள் வாசித்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, எது பண்ணாலும் விருப்பம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக அது பலன் வந்துச்சா வரலையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதை நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையான்னு தெரியாது, எவ்வளோ சாப்பிட்டேன்னு கூட தெரியாது. விருப்பமானதை சாப்பிடும்போது தான் அது ஜீரணமே ஆகுமாங்க. நீ ஒருத்தர் ஃபோனில் சொல்கிறாரு, ஃபோனை பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. நம்ம சாப்பிடும்போது என்ன செய்ய வேண்டுமா, அதை விருப்பமாக சாப்பிட்ணும். கறி குழம்புன்னா வயிறில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பசி தூண்டுது, ஆசை வருது சாப்பிட்ணுன்னு. சாப்பிட்ட உடனே திரும்பி காணாமல் போது திரும்பி 2வது வாட்டி வந்து சாப்பிட்றோம். எத்தனை பேர் அப்படி சாப்பிட்றீங்க? சாப்பிட்றீங்களா? பாருங்கள், காலையில் பயங்கரமாக சாப்பிட்ருவாங்க, திரும்பி கொஞ்ச நேரத்தில் ஜீரணமாடும். ஏன் தெரியுமா வேலை? அது ஆசையாக விருப்பமாக சாப்பிடும்போது ஜீரணமாகிடுதுங்க சீக்கிரமாக. அதான் சொல்கிறார், நீ சாப்பிடும்போது அது என்ன என்கிற ஒரு விருப்பத்தோடு சாப்பிடும்போது உனக்குள்ளே என்ன பண்ணும், அதை ஜீரணிக்கிறதுக்கான காரியங்கள் என்ன பண்ணும், உனக்கு சுரக்கும். அப்போ என்ன ஆகும், அது ஜீரணமாகும் போது அதனால் வருகிற பலன் உனக்கு உண்டாகும் அப்படின்றான். இன்றைக்கு விருப்பம் மிக மிக அவசியமான ஒன்று. சில பேர் அதான் ஓவர் பரிசுத்தவான்கள், எதுவுமே விருப்பம் இல்லைங்க, எதுவுமே விருப்பம் இல்லைங்க, ஏதோ வெந்ததை தின்ட்டு விது வந்தால் போவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் எதுவுமே விருப்பாதேங்க, விருப்பமே என்ன பண்ணக்கூடாது, நமக்கு பாவமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னது விருப்பம் பாவம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவன் விரும்பாமல் போனால் அது அவனை விட்டு விலகி போகும். இன்றைக்கு சில காரியங்களை, சில இல்லை பல காரியங்களை நாம் விருப்பத்தோடு தான் செய்ய வேண்டியது அவசியம். ஏன் நாம் விரும்ப வேண்டும்? விரும்புன்னு சொல்லிட்டப்பா, ஏன்பா நான் விரும்பணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், எதனால் நம்ம விரும்பணும்னு சொன்னால், சங்கீதம் 109 சங்கீதம், அதிலே இருங்க, அந்த சங்கீதத்திலேயே 17ஆம் வசனத்தை திரும்ப ஒரு விஷயம் வாசிங்க. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், போதுமானது. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். அப்போ என்ன இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுதுன்னா, விரும்பினால் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சாபத்தை விரும்பினாலும் வரும், சாபம் வரும். நன்மையை விரும்பினாலும் நன்மை வரும், ஆசீர்வாதத்தை விரும்பினாலும் ஆசீர்வாதம் வரும். சில பேர் சொல்கிறாங்க, ஓவர் எக்ஸ்ட்ரீமாக போய் நீ விரும்பு, அதை அறிக்கை செய்ய, அதை தானாக வந்துடும். யூடியூப்பில் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த முத்ராகத்ரான்னு ஏதோ சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதை சொல்லிகிட்டே இருங்க, அதை நினைங்க, அது நடக்கணும்னு நினைங்க, வந்துடும்ன்றாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே இருக்கிற விருப்பத்து நிமித்தம் நாம் என்ன செய்யணும், அதற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். முதலாவது ஏன் விரும்பணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை விரும்பினாலும் அது உங்களுக்கு வரும் என்று வேத வசனம் சொல்லியிருக்க, நீங்களும் நானும் இன்றைக்கு விரும்ப வேண்டியது அவசியம். எதுக்கு? நீங்களும் நானும் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்ல, அல்லது அவரே நமக்கு நியமித்திருக்க, விருப்பமான காரியத்தை நமக்கு சுதந்திரிக்க செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால், நீ விரும்புகிற காரியம் எதுவானாலும் அது உனக்கு வருகிறதா இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் முதலாவது விரும்ப வேண்டும். தவறாக புரிஞ்சிட்டு வாலிபர்கள் என்ன செய்யக்கூடாது, விரும்ப வேணும்னு சொன்னார், அதனால் என்ன பண்ணக்கூடாது, சரி விரும்பணும்னு சொன்னதுனால தவறான விருப்பத்தை புரிஞ்சிடாதீங்க. அதுக்கு தான் சில ஒழுக்கமான விருப்பம் இருக்கிறது. விருப்பம் நமக்கு இன்றைக்கு என்ன பண்ணணும், மிக மிக அவசியமானது. ஏன்னா நீ என்ன விரும்புகிறியோ அது உனக்கு வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, நான் எதற்காக விரும்பணும் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குமாங்க. விரும்பினதோ வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அன்றைக்கு ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் நானும் விரும்பினா அப்படியே தேன் வந்து பாயுது காதலுன்ற மாதிரி இருக்கும். அப்படி தானே? உண்மையாக பொய்யாங்க? விரும்பினது கிடைச்சா எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மா அப்பா விருப்பம் தான் நிறைவேறும், அப்படி தானே? நம்ம ஒன்று நினைப்போம், குழந்தை ஒன்று கேட்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது நல்லா இருக்காது, ஃப்யூச்சருக்கு இது சரியாக இருக்காது, ஒரு நாள் போடுவான் தூக்கி போட்டுருவான், இதுக்கு ஏன் நான் இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, சில நேரங்களில் அந்த விருப்பத்தை நிராகரிப்பாங்க. ஆனால் அதை போடும்போது நீங்களும் நானும் எப்படி போடுவோம் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்னத்தான் வாங்கி கொடுத்தேன், நான் அதை கேட்டேன், இது பாரு சின்னதாக இருக்குது, இது பாரு கரையாயிருச்சு, நொட்டை சொல்லுவோம். ஆனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் நமக்கு பிடிக்காது. ஆனால் விரும்பினது வரும்போது அதை போட்டு நைட்டெல்லாம் போட்டுட்ருப்போம். சில பேர் விரும்பி பைக் வாங்குவாங்க, பெட்ரூமில் எடுத்துகிட்டு போய் பெட்டில் கூட படுக்க வச்சுட்டு வீடியோ போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய நீ ரீல்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பைக்கை விரும்பி வாங்கிட்டு என்ன பண்ணுறான், பெட்ரூமில் கொண்டு போய் நிறுத்தி பெட்டு மேலே படுக்க வச்சுட்டான் பைக்கை. ஏன்? விரும்பினது அவனுக்கு ஜீவ விருட்சம் போல இருக்குதுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல சந்தோஷத்தை கொடுக்கிற காரியமாக இருக்கிறபடினால் விரும்பணும். ஏன் பண்ணணும்? விரும்பணும். சங்கீதம் 126:1 இப்படியா சொல்லுகிறது, கனவு காண்பது போல இருக்குதான். ஆமாம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்பது போல இருக்கும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீ விரும்பினது உனக்கு கிடைக்கும் போது நடுவில் பட்ட கஷ்டம், பாடு, உபத்திரவம்லாம் உனக்கு என்ன பண்ணாது தெரியாது. குழந்தை பெற்றவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அதுக்கு முன்னாடி 9ஆம் மாதம் வரைக்கும் பயப்படுவாங்க, என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ, ஒருவேளை செத்துருவேணும்னு கூட பயந்துருக்கிறாங்க. தெரியுமா? பிரசவத்திற்காக போகிறவங்க, ஐயா எனக்கு ஜோம் பண்ணிக்கோங்க ரொம்ப வலியாக இருக்கும் போல், அந்த பயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் குழந்தை பெற்ற உடனே பாருங்கள், அந்த வலி காணாமலே போயிடுது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு உள்ளே அந்த வசனம் என்ன பண்ணுது, போகுது. எவ்வளோ வலி! அந்த பிரசவ வார்டு பக்கம் போனால் கத்து கேட்டால் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கொலை நடுங்குது. ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுறோம். ஆனால் குழந்தை பெற்ற சவுண்டு கேட்ட உடனே எல்லாம் டோட்டலாக என்ன ஆயிடுது, மறந்து போகுது. நீங்களும் நானும் விரும்பினாதான் அது வரும்போது நடுவில் பட்ட உபத்திரவம், சிறையிருப்பு எல்லாமே கனவு போல போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புலேருந்து விடுதலை ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. விடுதலை ஆனாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் எப்படியா சொல்லப்படுகிறது, என்னென்ன சர்க்கிள் அங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. என்னென்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்தாங்க, தேவனை விட்டு விலகினாங்க, அவங்களுக்கு உபத்திரம் வந்தது, ஆண்டவர் நோக்கி ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க, ஆண்டவர் ஒரு ரட்சகரை ஏற்படுத்தினார். திரும்ப என்ன செய்தாங்க, கொஞ்ச நாள் ஃப்ரீயான உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. பட்ட பாடு, கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப பழைய பாவத்துக்கு போனாங்க. அவங்க விரும்பினது என்னது, ரட்சிப்பு. விரும்பினது வந்த உடனே ஏற்கனவே பட்ட பாடு, கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க. இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் விரும்பினது வரும். அது வரும்போது நீங்கள் பட்ட கஷ்டம், பாடு எல்லாம் மறைந்து போகும். எனவே நீங்களும் நானும் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. புரியுதா? முதலாவது விரும்பினது வரும். ரெண்டாவது விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும், சொப்பனம் காண்பது போல இருக்கும், அவ்வளவு நன்மையாக இருக்கும், அவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும். விரும்பணும். மூணாவது, நீதிமான் விரும்புவது எதுவோ அவனுக்கு கொடுக்கப்படும். விருப்பம் இல்லாமல் இருந்துடாதீங்க. என்னை ஆசீர்வதிங்கன்னு விரும்புங்க, என்னை உயர்த்துங்கன்னு விரும்புங்க, என்னை இவங்களுக்கு முன்னாடியெல்லாம் சாட்சியாக நிறுத்துங்கன்னு விரும்புங்க. ஆமேன். நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோன்னா, சோர்ந்து போய் நினச்சதெல்லாம் கிடைக்கலன்னு உடனே என்ன பண்ணிடுறோம், விருப்பத்தையே விட்டுட்டோம். வயசானவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்கள், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்தேன், இதுக்கப்புறம் வெறுப்பு ஒன்றுமே கிடையாது. அவங்கள போய் கேட்டு பாருங்கள், என்ன ட்ரெஸ் வேணும், எதனா ஒன்று எத்தனை பார்க்காத சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க பட்ட பழி, அவங்க வந்த வேதனை நிமித்தமாய் விருப்பெல்லாம் போயிடும். ஆண்டவர் சொல்கிறார், விரும்பினது உனக்கு வரும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும், விரும்பினது உனக்கு கொடுக்கப்படும். என்னென்னா நீதிமொழிகள் 10:24 சொல்லப்படுகிறது, நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். வருமா? வாசிங்களேன். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எனவே உங்களுக்காய் நீங்கள் விரும்புவதை தேவன் கொடுக்க சித்தமாயிருக்க, உங்களுக்கு அதிக நன்மை உண்டாக, ஆமேன், அவர் செயல்படுத்த, நீங்கள் விரும்பினதை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், விரும்ப வேண்டும், ஆசைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்,
நம்மோடு கூட பேசுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் எதை குறித்தும் ஆசைப்படலைன்னா இன்றிலிருந்து விருப்பப்படுங்க. ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு சீக்கிரமாய் அதை நிறைவேற செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீங்கள் எதெல்லாம் விரும்பணுன்றதை ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். நான் உங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 73:25 வாசிக்கலாமே. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. அருமையான சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார்? இந்த பூமியில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. முதலாவது இந்த பூமியிலே நாம் விருப்பம் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவரோடு கூட நெருங்குகிற விருப்பம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவன் நம்மோடு நெருங்க வேண்டும், நம்மோடு உறவாட வேண்டும் என்பதற்காக தான் விரும்பி அவர் என்ன செய்தார்? இந்த சாபமான மனுஷ சாயலாய் மாறி சாபமான முள்முடியை ஏந்தி சிலுவையை சுமந்து உங்களுக்கும் எனக்கும் இருந்த பிரிவினை, தேவனுக்கும் நமக்கும் இருந்த பிரிவினையை நீக்கி அந்த உறவை புதுப்பிக்கும்படி வந்தபடினால் நாம் முதலாவது எதை விரும்பணும் அப்படின்னு சொன்னால், தேவ உறவை விரும்ப வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் விரும்புறது இல்லை, சபை ஐக்கியத்தை விரும்புறது இல்லை. என்ன பெருசாக நான் போது பாஸ்டர்னா அரைச்சமாகவே அரைப்பார், பைபிளில் இருக்குதே சொல்லுவார், எதுக்கு நான் போனோம், காணிக்கை வாங்குவார், வசூல் வேட்டை நடத்துவார் அப்படின்ற மனம் இன்றைக்கு நிறைய பேருக்குள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணுவார்? அவருடைய பெருமையை பேசுவார், ஊழியம் செய்ய ஆத்மாவை ஆதாயம் பண்ணுன்னு சொல்லுவார், பரிசுத்தமாக இருன்னு சொல்லுவார். அதனால் என்ன ஆகிறதுனா, நமக்கு சில நேரங்களில் அது போர் அடித்து விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம் உடையவர்களாக நாம் இருக்கும்போது தேவனோடு நாம் இணைய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் தேவனை நான் சேர வேண்டும், கடவுளை நான் சேர வேண்டும் என்கிற எண்ணத்தினால் சில பேர் என்ன பண்ணுறாங்க? துறவரம் போகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் அவங்க கடவுளை சேர்றாங்களா இல்லையான்னு என்பது தேவன் அறிவார். ஆனால் நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையிலிருந்து தேவனோடு கூட நெருங்கி ஐக்கியமாக இருக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு 300 வருடங்கள் என்ன செய்தாரா? சஞ்சரித்து வந்தார் என்று சொன்னால், ஏன் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து வந்தார், ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தார், பிள்ளைகளை பெற்றார், குடும்பம் நடத்தினார், அவர்களுக்கு திருமணங்களை செய்து வைத்தார், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேலைக்கு போனார், என்ன எல்லா காரியங்களையும் செய்து இருக்க அவர் தேவனோடு கூட உறவாடினார். இன்றைக்கு இந்த பூமியில் நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கணும்னு சொன்னால், நான் தேவனை நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம் இன்றைக்கு உண்டாகணும். எத்தனை பேருக்கு இந்த விருப்பம் உண்டாகுது? உண்மையாக எனக்கு உண்டாகுது. தேவனை நெருங்கணும், எப்படியாகிலும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை அறியணும், இன்னும் மிட்டத்தில் நான் சேரணும், இன்னும் நீச்சலால் முழுங்கணும். இதெல்லாம் யாருக்கு தோணும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் தன்னை என்ன பண்ணணும்? ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நான் தேவனை நெருங்கணும் என்கிற ஆசை வந்துவிடும். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் தேவனோடு நெருங்கி வாழ விருப்பம் உடையவர்களாக இருக்கும்போது அவர் நம்மோடு நெருங்கி இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோபு நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்திற்கு முன்பாக சேர்ந்து போதுமானது, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக என்ன செய்வேன்? வரிசையாய் வைத்து காரியத்தை இருபுக்கு வாற்றினால் என் வாயை நிரப்புவேன் என்று யோபு அங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் தெரியும், யோபுவினுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தது. சரீரத்தில் பிரச்சனை வந்தது, அவருடைய பிள்ளைகள் மாண்டு போனார்கள், அவருக்கு உடைமை என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லாத போதிலும் கூட அவர் சொல்லுகிற காரியம், தேவனை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று தெரிந்தால் நலமாக இருக்கும். நாம் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது என்ன சொல்கிறோம்? கடவுளே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு கடவுளுக்கே சாபம் விட்டுட்டு போயிடுவோம்.
இல்லை? அதானே உண்மை தானே? ஒரு தாயார் இப்படியே சொன்னாங்க, என் பிள்ளைக்காய் வந்தேன் ஆனால் நடக்கலை, இனி நான் சபைக்கு வரப்போகிறதில்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க சொன்னாங்க. அது வேறு விஷயம். பாருங்கள், நீங்களும் நானும் நினைக்கிற காரியம் ஒன்றாக இருக்கிறபடினால், விரும்புகிற காரியம் ஒன்றாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நெருங்க முடியாதபடி அது தடையாக இருக்கிறது. ஆனால் இந்த யோபு எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை இங்கே வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம், அல்லது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நான் அவரை விருப்பமாய் தேட வேண்டியது அவசியம். ஆமென். நீங்கள் விரும்பினா தேவனை பார்க்க முடியும். ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஃபுட்பால் கோச்சர் என்ன செய்தாரா, அவர் ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தார். என்ன பண்ணார்? அதை நான் கேட்கக்கூடாது. சரி, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தால் என்ன பண்ணுறாங்களாம்? எல்லாரும் பாட்டு பாடுறாங்களாம். அவர் என்ன செய்தாராம்? ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, இந்த பைத்தியக்காரனுக்கு வேறு வழியில் இல்லை, இயேசு செத்து போனார், உயிர் தேர்ந்தார், ஏன் போய் சொல்லி ஒரு கூட்டத்தை வாங்கி சம்பாதிக்கணும்னு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் யோசித்தார். ஆனாலும் அவர் உள் மனசில் ஒன்று தோணினது, இயேசுவே, நீர் உயிரோடுள்ள தேவனாக இருந்தால் என்னை உண்மை எனக்கு காண்பியும் என்று கேட்டாராம். நீர் உயிருள்ளவர் தானே, உம்மை குடித்து பாடிட்டு போகிறானே, அது உண்மையாக இருந்தால் எனக்கு காண்பியும் என்று சொல்லி அங்கே அவர் ஒரு சின்ன வார்த்தை விருப்பத்தோடு கூட கேட்டாராம். கேட்டுகிட்டே அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது அவர் பார்த்த இயேசுவினுடைய சொரூபம் அல்லது அந்த படத்தில் இருக்கிற அந்த ரூபம் அந்த தண்ணியில் தெரிஞ்சுதான். அவர் என்ன செஞ்சாரா, நீங்களும் நானும் ஒரு மாதிரி தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? கண்ணெல்லாம் கசைக்கிட்டு கண்ணை உருட்டி பார்ப்போம். கண்ணை உருட்டி பார்க்குறாரா, உள்ள இயேசுவோடைய அந்த முகம் இருக்கிற அந்த நிழல் போன்ற அந்த படம் அங்கே உள்ளே தெரிகிறதான், ஸ்விம்மிங் பூல் உள்ள. இவர் தண்ணியை என்ன பண்ணுறாராம்? அடித்து விடுறாராம். ஆனால் அது தெளிவாக தெரியுதான். இதை பார்த்து அவர் இயேசு உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. விருப்பப்பட்டால் நீங்களும் நானும் தேவனை அடைய முடியும், அவரை சேர முடியும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நாம் தேட வேண்டும், அவரோடு நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் அவரை நீங்கள் காண்பீர்கள். என்னை தேடினால் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறைந்திருக்கிறவர் அல்ல, நீங்களும் நானும் விருப்பமாக தேடலை. எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, டீ குடித்தேன், டிஃபன் சாப்பிட்டேன்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஒருவேளை அவர்கள் விரும்புவதினால் அப்படிப்பட்ட சொப்பனம் கூட அவர்களுக்கு தோன்றியிருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய விருப்பமாக இருக்க, நீங்களும் நானும் அதை விரும்பாமல் பணம் கொடு, நகை கொடு, கடனை நீக்கு, சுகத்தை கொடு, பிரச்சனையை போக்கு, இதை தான் விரும்புகிறோம். ஆனால் விரும்ப வேண்டியது ஒன்றே, நம்மை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்காகிய இயேசுவையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் விரும்பலன்னு சொன்னால் தயவு செஞ்சு தேவனோடு உறவாட விருப்பமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு நான் வாசம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். கதவண்டையில் நின்று ஓயாமல் கதவை தட்டுறாரு. நீங்களும் நானும் கதவை திறக்கிறதே கிடையாது. எந்தெந்த கதவையோ பிடிச்சி திறக்கிறோம், விருப்பமான கதவை நாம் திறக்கலை. நேற்று தம்பி கேட்டார், சூலமித்தியால் யாருன்னா உன்னத பாட்டு எதுக்கு நான் எழுதப்பட்டதுன்னு கேட்டார். சூலமித்தியால் என்ன பண்ணிட்டார்? நேசர் கதவை தட்டும் போது கதவை திறக்காமல் என்ன செய்கிறா? அசட்டை பண்ணுகிறத நாம் பார்க்குறோம். இன்றைக்கு அப்படி தான் பண்ணுறோம். நம்முடைய நேசரை வெளியே நிற்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணல? விருப்பமாக என்ன பண்ணல? கதவை திறக்கலை. கதவை திறந்தால் உள்ளே வருவார், தேடனா கண்டடைவோன்றாரு, வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நமக்கு விருப்பம் வேணும். இந்த யோபுக்கு எல்லா சூழ்நிலையிலும் யோபுக்கு இப்போ என்னங்க தேவை? என்ன தேவை? யோபு 23 அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். எல்லாம் போயிருச்சு. அவங்க நண்பர்கள் உட்காந்து குத்தி 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 காண்பிக்கிறாங்க. யோபுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை இருந்திருக்கணும்? ஆண்டவரே, நான் நீதிமான்னு வெளிப்படுத்துன்னு கேட்டிருக்கலாம்.
என்கிட்ட நசன்னு பேசுகிறாங்களே இவனை முதல்ல இங்கேருந்து போக வைங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். நான் இழந்ததை திரும்பி தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கேட்குறது என்னவா இருக்குது தெரியுமா? அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று தெரிந்தால் நலமாக இருக்கும்னு கேட்குறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எது வந்தாலும் எது போனாலும் தேவனோடு நெருங்குவதை என்ன செய்யணும்? விரும்பணும். இந்த காலை வேளையில் நாம் என்ன பண்ணோம்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம் விருப்பம் உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இந்த யோபுக்கு இருந்தது. அல்லேலூயா. இந்த விருப்பத்தின்படியாகவே ஆண்டவர் யோபுவோடு வானத்திலிருந்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருடைய முதுகை பார்க்கும்படி உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி சென்றார். ஆண்டவர் இயேசு சகேயின் வீட்டுக்கே போனார். விருப்பம் இருந்தால் எல்லாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? கிடைக்கும். இன்று முதல் நீங்களும் நான் விரும்பணும், ஆண்டவரே நான் உம்மை நெருங்க வேண்டும், உம்மை இன்னும் நான் கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீங்க? என்ன இருந்தாலும் நாம் தேவனை நெருங்குவதையே முதலாவது விருப்பத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். என் ஜெப வேலையை நான் வாஞ்சிப்பேன். என்னுடைய ஜெப நேரத்தை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிறேன். அப்பொழுது என் தூக்கம் எனக்கு தூரமாய் போயிடும். பிதாவின் பாதம் அமர்வதே என் ஆசை, ஆசை யாவும் என்று சொல்லுவேன். ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த மனுஷன் இப்படியே சொல்லுகிறார், என்னுடைய வாஞ்சை எல்லாம் என்ன? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது நான் தேவனுடைய நெருங்கி இருப்பதை தான் விரும்ப வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், என்னாகமத்தின் புஸ்தகம் 24:1. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்? விருப்பம் கொண்டு சுற்றி என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போய் சாபம் விடுன்னு சொன்னார். ஆனால் இங்கே என்ன ஆச்சு தெரியுமா? ஆண்டவர் என்ன விருப்பம் வச்சிருக்கிறார்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ரெண்டாவதாக எதை விரும்பணும்னு சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் ஆசீர்வாதம் விரும்பாதீங்கன்னு வேற சொல்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனை விட்டு விலகி போகும் என்று வேதவசனம் சொல்லியிருக்க, இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கும் எனக்குள்ளும் அதிகமாய் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்க, நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை விருப்பம் இல்லாமல் தட்டிவிட என்ன பண்ணக்கூடாது? கூடாது. சில நேரங்களில் அப்பா அல்லது பெற்றோர் தன் பிள்ளைக்கு இதை வாங்கணும்னு ஆசை வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணுமோ கேள்றான்னு. எனக்கு ஒன்றும் வேணாமா, பரவாயில்லம்மா, வச்சுக்கோமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டோன்னு சொன்னால் யாருக்கு நஷ்டம்? அவங்க அம்மா அப்பாவுக்கு நஷ்டமா லாபமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுடையவராக இருக்க, நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு தூர போய்விடும், விலகி போய்விடும் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆசீர்வாதம்னு உடனே பணம் ஐஸ்வர்யம் நினைச்சிடாதீங்க, அது கிடையாது. உடமைன்னு நினைச்சிடாதீங்க, அது கிடையாது. ஆசீர்வாதம் என்பதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டிய அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்கு வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வேண்டும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேஸ் இப்படியாய் ஜெபிக்கிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அல்லேலூயா. யாபேஸ் துக்கத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறது. அவன் பிறக்கும்போது மிகவும் கஷ்டமான நெருக்கம், பணம் இல்லை. அவனை துக்கத்தின் மகனாக அவனுடைய தாய் பெற்றார்கள். துக்கத்தின் மகன் என்றே பேர் வச்சுட்டாங்க. ஆனால் யாபேஸ் ஒரு வைராக்கியம் இருந்தது, ஆசை, விருப்பம் இருந்தது. என்ன?
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும்னு ஜெபம் பண்ணது தான் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்து அவனுடைய சகோதரர்களை பார்க்கிறோம். இவன் என்ன பண்ணார்? உயர்த்தினார். இன்றைக்கு விருப்பம் வேண்டும், விருப்பம் வேண்டும். என்ன விருப்பம்? என்னை ஆசீர்வதியும். டெய்லி நீங்கள் காலையில் ஏந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும்னு நீங்களும் நான்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆசீர்வாதம் சகலத்தையும் கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யம் இல்லை ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பாட்டு ஐஸ்வர்யம், ஒரு பாட்டு சுகம், ஒரு பாட்டு நீடிய வாழ்வு. எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆசீர்வாதத்தில். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆசீர்வாதம் நினச்சாலே பணம் என்கிற முத்திரையோடு தான் என்ன பண்ணுறோம்? நாம் இருக்கிறோம். ஐஸ்வர்யம் என்கிற முத்திரையோடு தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பாட்டு தான் அது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதிரானவனின் நம் பக்கம் வரவே விடாது. நம்ம எல்லையை பாதுகாக்கும், நம்மளை அதிகமாக உயர்த்தும், அதிகமாக தேவனை போல மாற்றும். நிறைய குணங்கள் இருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில். சரி, அது பாருங்கள். யாபேஸ் என்ன செய்தார்? தன்னுடைய சகோதரருக்கு முன்பாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். அது அவருக்கு தேவனால் உண்டானது. அதுவும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், எல்லாரை பார்க்கிலும் என்ன செய்து உயர்வான ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறபடினால் நீங்களும் நானும் அவருடைய ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். விரும்புங்கள். ஆமென். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே யாக்கோபு இரவு முழுவதும் யாரோடு போராடுகிறாருங்க? வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று யாருங்க சொல்றாரு? யாக்கோபு இயேசு அப்பா கிட்ட தான் சொல்றாரு. நிச்சயமா சொல்லணும்னா இயேசு அப்பா கிட்ட தான் சொல்றாரு. அப்போ தேவன் இயேசு மாத்திரமே ஒருத்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு புருஷர் என்று சொல்லப்படுகிறது. அந்த புருஷர் என்று சொன்னால் ஆண்டவரை குறிக்கிறது. ஆதியாகமத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் 3 புருஷர்களை சந்தித்தார் என்று சொல்லி. அந்த 3 புருஷருக்கு எப்படி வேணாலும் நீங்கள் விளக்க வச்சுக்கலாம். ஆனால் புருஷர் என்று சில நேரங்களில் குறிப்பிடப்படுவது யார் என்று சொன்னால் அது தேவனை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவனுடைய தூதனானவர் என்கிற மரியாதையோடு கொடுக்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்திலும் வந்து கிரியை செய்திருக்கிறார். எனவே இங்கே பாருங்க, யாக்கோபுக்கு இரு பரிவார ஆசீர்வாதம் இருந்ததுங்க. தெரியுமா? 4 மனைவிகளும் 13 பிள்ளைகளும், அதை தொடர்ந்து வேலையாட்களும் ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் திரளாக இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாக்கோபுக்கு ஒன்று தெரிகிறது. என்ன சொல்கிறார்னா, எனக்கு இது கிடையாது ஆசீர்வாதம், இது என்னுடைய சம்பாத்தியம், இது என்னுடைய கூலி, இது இல்லை என் ஆசீர்வாதம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று விடாப்பிடியாய் தேவனிடத்தில் என்ன பண்ணார்? போராடினார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் விருப்பம் என் விருப்பம் இரு பரிவாரத்தின் மேலேயே இருந்திடக்கூடாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டும். இன்றைய காலை வேளையில் இதுவரையிலும் நீங்கள் இரு பரிவாரத்தையே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே அப்பா என்னை நீர் ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும். அப்போ தான் என் தொழிலை ஆசீர்வதித்தால் நஷ்டம் வராது. என் தொழிலை ஆசீர்வதித்தா எல்லா நாளும் எனக்கு வியாபாரம் இருக்கும். என் தொழிலை ஆசீர்வதித்தா எனக்கு பெருக்கத்தின் வருமானம் இருக்கும். எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போவோம், அப்படியே விரிவடைந்துட்டே போவோம். ஆசீர்வாதம் வேணும். ஆனால் நாம் என்ன கேட்குறோம்? நல்ல பணம் வரணும் ஆண்டவரே, நல்ல வேலை வரணும் ஆண்டவரேன்னு இதை தான் கேட்குறோம். அந்த ஆசீர்வாதம் ஒன்று வருமானால் சகலத்தையும் அந்த தொழிலுக்கு நன்மையாக என்ன செய்யும்? அது நடத்தும். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை அல்ல. ஐஸ்வர்யத்தை நம்ம விரும்பினா என்ன வருமாங்க? அதை நான் ஒரு நோட் பண்ணியிருக்கிறேன், வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு
6ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையினாலும், நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையினாலும் கண்ணினாலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு ஐஸ்வர்யவனாக விரும்பாதீங்க, தயவு செஞ்சு விரும்பிடாதீங்க. நான் பெரிய பணக்காரன் ஆயிடணும், இவன் என் முன்னாடி கார் வாங்கிட்டான், என்ன பண்ணக்கூடாது, நான் கார் வாங்கணும், அந்த விருப்பத்தை விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தா அவனுக்கு முன்னாடி பிஎம்டபிள்யூவில் போவீங்கங்க. இது உண்மை, இது சத்தியம். ஆனால் பிஎம்டபிள்யூ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடங்காரனாகி இருக்கிறதும் போய் உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி எல்லாம் இழந்து நடுத்தரில் நிற்கிற அளவுக்கு வந்துடுவோம். ஏன்னா கண்ணியும் மனுஷருக்கு உண்டாக இச்சையில் நம்ம மாட்டி விழ தள்ளிவிடும். அதனால் ஐஸ்வர்யத்தை விரும்பாதீங்க, மாறாக ஆசீர்வாதத்தை விரும்புங்க. ஆசீர்வாதத்தை விரும்புங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தேவரீர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து நல்ல தீர்க்காயுசை தாரும், என் வேலையை தொழில் ஆசீர்வதியும், இந்த பணத்தை ஆசீர்வதியும். கையில் வாங்கினீங்கன்னா பணத்தை ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் பணத்தை ஆசீர்வாதம் பண்ணுறீங்க? பண்ணுறீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார்ல. பாருங்க, புதிதாக வருகிறார், ஆனால் அவங்க ஃபேமிலி இந்து, ஆசீர்வாதம் பண்ணுறார். இன்றைக்கு வாங்குகிற பணத்தை கையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அந்த பணம் இல்லை உங்கள் ஆசீர்வாதம், அந்த பணத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது. அந்த பணத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த பணத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், அது வீணாய் விரயமாய் போய்விடாது, அது நஷ்டமாய் போய்விடாது. இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு நம்ம என்ன பண்ணணும்? விரும்பணும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் விரும்பலைன்னா, முதலாவது தேவ உறவுக்காய் விரும்புங்க. ரெண்டாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்க. நான் 3 நாளெல்லாம் நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். தேவன் தந்த காரியத்தை நடத்துவதற்கு ஞானத்தை விரும்புங்க. என்னங்க ஞானத்தை? எதுக்கு விரும்பணும் ஞானம்? தேவன் எனக்கு தந்த சபையை நடத்த எனக்கு ஞானம் வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு வரணும். தேவன் எனக்கு கொடுத்த தொழிலை நடத்த எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு விரும்பணும். எனக்கு கொடுத்த வேலையில் நான் திறமையாக செய்ய, எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க எனக்கு ஞானம் கொடுங்கன்னு நான் என்ன பண்ணணும்? வேண்டணும். என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் வேணும். என் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்த எனக்கு ஞானம் வேணும். எல்லாத்துக்கும் தேவனுடைய ஞானம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் நடத்த முடியும். இன்றைக்கு போட்டு பிள்ளைங்க கிட்ட மாற அடிக்கிறோம், மல்லு கொடுக்குறோம். நிறைய பேர் அதை தான்ல உண்மை. டேய் சாப்பிட்றா, ஏய் ஃபோனை நோண்டாத, படி, அங்கே போகாத. நீ யார் சொல்கிறதுக்கு? யார் சொல்கிறாங்க? தான் பெற்று வளர்த்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கு பேசுகிறாங்க. ஆனால் ஞானம் வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். போதுமானது. இங்கே சாலமோன் கர்த்தருக்காக பலியிட்டார், கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மீது அன்பு கூர்ந்தவொடனே டைரெக்டாக ஆண்டவர் கேட்டார், ஏப்பா உனக்கு விரும்புவது என்ன? இன்றைக்கு நைட்டு உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒரு வீடு வேணும், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஒரு கார் வேணும், நடந்தே போகிறேன், பைக்கில் 3 பேர் போக முடியல. பைக் வேணும், ரொம்ப நேரம் சைக்கிளில் போயிட்டுருக்கிறேன். ஏதோ ஒன்று கேட்போம். ஆனால் இந்த நம்முடைய சாலமோன் ஞானி என்ன கேட்டார்? ஞானமாக கேட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஞானம் இருந்ததோ இல்லையோ தெரியல. அதுக்கப்புறம் தான் ஞானின்ற பேரே வந்துச்சு. ஏன்னா அவர் கேட்ட காரியம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கும் தேவனுக்கு, எனக்கும் தேவன் ஒரு சரியான திட்டத்தை வச்சிருக்கிறார், முன்கூட்டியே வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அந்த திட்டத்துக்கு மாறாக கேட்டுருவோம். ஏன்னா நம்ம மனசு அப்படி தானே?
நம்ம மனசு அப்படிப்பட்டது. ஆண்டவர் உங்களை இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு இன்ஜினியர் ஆகிறதுக்கு பிளான் வச்சுருப்பார், எல்லா பிளானும் வச்சுருப்பார். நீங்கள் அதை கேட்டால் தான் அங்கே போய் சேர முடியும். ஆனால் டாக்டரை கேட்டிங்கன்னா நீட்டில் உங்களை தூக்கிடுவாங்க வெளியே. எப்படி உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் போட்டு என்ன பண்ணுவான், வெளியே எடுத்துவான். நீ என்ன ஸ்டேட்டில் எவ்வளோன்னா ஃபஸ்ட்டு மார்க்காக வந்துரு, ஆனால் இங்கே என்ன பண்ண முடியாது, வர முடியாது, வெளியே போடா, இல்லைன்னா பஸ்ஸு லேட் ஆகிடும், லேட்டாக போடா, அவன் என்ன பண்ண மாட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் கேட்குற காரியம் சித்தத்திற்கு விரோதமாக இருக்கிறபடினால் சிம்பிளாக ஒன்று கேட்குறோம், எனக்கு நீர் கொடுத்தீரில் ஒரு குடும்பம், அதை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க. எனக்கு கொடுத்தீங்கள ஒரு தொழில், அதை நான் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு நல்ல ஞானம் கொடுங்க. எனக்கு கொடுத்தீங்கள ஒரு வேலை, அதை நான் திறம்பட செய்வதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க. என்னுடைய உறவை கொடுத்தீங்கள அவங்கள நடத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஞானம் கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கும். கேளாத ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உங்களுக்கு திரளாக கொடுக்கப்படும். உங்கள் முன்னாடி அடுத்தவன் ஞானம் நிற்க முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியத்தை நடத்தணும்னு சொன்னால் முதலாவது தேவ உறவு வேணும், ரெண்டாவது தேவ ஆசீர்வாதம் வேண்டும், மூணாவது அந்த காரியத்தை செய்வதற்கான ஞானம் நாம் விரும்ப வேண்டியதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகளை நடத்த ஞானத்தை கேளுங்க, குடும்பத்தை நடத்த ஞானத்தை கேளுங்க, வீட்டை கட்ட ஞானத்தை கேளுங்க, தொழிலை முன்னேற்றி போக ஞானத்தை கேளுங்க, பணத்தை கையாளுவதற்கு ஞானத்தை கேளுங்க, சபையை நடத்துவதற்கு ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் என்ன செய்வார், அதுக்கு மேலேயே என்ன பண்ணுவார், கொடுப்பார். கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் எல்லாம் வந்துடும். ஆனால் நம்ம இதை விட்டுட்டு அங்கே போய் கேட்டுட்ருக்கிறோம். ஆமே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தேவன் தந்த காரியத்தை நடத்த ஞானத்தை விரும்ப வேண்டியது அவசியம். நான்காவது காரியம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. கண்காணிப்பை விரும்ப வேண்டும். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு விரும்புகிறீங்களாங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதாங்க இருக்குது. ஆமாம், ஆமாம் தானே? எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது? யார் அவன் என்ன கேள்வி கேட்குறது? ஒருத்தர் சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாரு, நான் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய மாட்டேன், ஏன்னா அவர் கண்காணிக்கக்கூடாது. தான் தோண்டி தானே செஞ்சு இருக்கிறது என்ன பண்ணுறாரு, கெட்ட குமாரன் போல அழிச்சிட்டு பண்ணி தவிட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற சூழ்நிலை வந்துடும். என்ன ஆகிடும்? தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற இடம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் எனக்கு ஒரு கண்காணி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டுங்க. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற இடத்துல தயவு செய்து இருந்துடாதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்களே தடையாக இருக்கிறீங்க. இந்த காலை வேளையில் கண்காணிப்பை விரும்ப வேண்டியது அவசியம். கண்காணிப்பை விரும்பணும். பாருங்கள், சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தின் 23ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 139ஆம் சங்கீதம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். முதலாவது தேவன் என்னை கண்காணிக்க நான் விரும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவன் என்னை கண்காணிக்கணும், இல்லைன்னா எங்கே போயிடுவோம், பள்ளத்தில் விழுந்துருவோம். எந்த பள்ளம்? பாவத்தின் பள்ளத்திலே விழுந்துருவோம், நஷ்டம் என்கிற பள்ளத்தில் விழுந்துருவோம், நெருக்கம் என்கிற பள்ளத்தில் தடபுடன்னு விழுந்து பெல்ட்டி அடிச்சுன்னா பண்ணுருவோம், எங்கன்னா ஒரு மண்ணுக்குள்ளே புதைந்து இருப்போம். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் தேவனுடைய கண்காணிப்பை விரும்புகிறவர்களாக இருக்கணும். அழகாக சொல்கிறார் தாவீதின் சங்கீதமாது. தாவீது அழகாக சொல்கிறார், ஆண்டவரே என்னை சோதித்து என்ன பண்ண, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை கண்காணிங்க ஆண்டவரே. என்னிடத்தில் என்ன குறை இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள் ஆண்டவரே. நான் என்ன செய்யாமட்டேன்னு சொல்லுங்கள் ஆண்டவரே. ஒருவேளை எதையாகிலும் நீங்கள் விரும்பாமல் போயிருந்தால் இந்த காலை வேளையில் தேவனுடைய கண்காணிப்பை விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்க. யாருன்னா சொல்ல முடியுமா, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஐயா, நீ ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும் அது கூவம்னு. உண்மைதானே? நானே சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன், நானே சொல்கிறேன். என் இருதயத்தை நானே கொஞ்ச நேரம் நின்று உட்காந்து யோசிச்சேன்னு வச்சிங்களேன், அடப்பாவி இவ்வளோ பெரிய பாவியாக இருந்துன்னு எப்படா நீ ஊழிய செய்கிற அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு நீங்கள் பெருசாக ஏதோ நினச்சிடாதீங்க, அவ்வளோ பெரிய பாவி கிடையாது. ஆனால்
செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் அது எங்கே இருக்கிறது? பாவத்தில் இருக்கிறது. கொடுக்கப்பட்ட காணிக்கையை சரியாமல் கையாளாமல் போனாலும் அது பாவத்தில் சேருகிறது. எனக்கே எப்படி இருக்குமானா, நம்மளாம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாமே நம்ம இருதயத்தை கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வச்சு யோசித்து பார்த்தா, அட பாவி, இப்படியாப்பட்ட பாவியாக இருக்கிற இடம்னு தோணும்போது ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருன்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுவோமா? ஆனால் தாவீது எப்படி சொல்கிறாருன்னே தெரிலங்க. என்ன சொல்கிறாரு? என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து என்ன பண்ணோம், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்ன்ற ஒரு உரிமையை தேவனுக்கு இங்கே என்ன பண்ணுறாரு? அருமையான தாவீது. அதனால தாங்க தேவனுக்கு தாவீது பிரியமானவனாக இருந்தார். இருதயம் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் என்னை கண்காணிக்க வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு வேண்டும். ஆமேன், ஆமேன். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு தெரியுமா அடங்கணும்னு சொல்கிறாரு? பாஸ்டருக்கு அடங்கணும்னு சொல்கிறார். ஏய் பொய் சொல்லாத, நீ தானே என்ன நான் அடங்கலன்னு நீ தானே சொல்கிற நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறபடினால் சந்தோஷத்தோடு அவர்கள் நடத்த அவர்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்று நான் சொல்லலை, இந்த பரிசுத்த வேதத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்குமானால் தயவு செய்து என்ன பண்ணுங்க, ரப்பர் வச்சு அழிச்சு தூக்கி போட்டுங்க. என்னை யாராகிலும் கண்காணிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், நல்லா இருப்பேன். தீமைத்தையில் அப்படி தானே சொல்லப்படுகிறது. அப்போ தான் நான் நல்லா இருப்பேன், அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் வாலிப பிள்ளைகளை நல்ல இடத்துக்கு வைக்கிறதில்ல. வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து, நான் கீழ்ப்படியில் உண்மையாகவே கடந்த நாளில் இப்போ கீழ்ப்படியை நினைக்கிறேன். இப்போ எனக்கு மேலிட இல்லை, அதனால் நானே எனக்கு ஒரு மேலிடத்தை உண்டாக்கணும். உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 29:15 வாசிச்சிங்கன்னா, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட மகன் தன் தாய்க்கு, வாசிங்க நீதிமொழிகள் 29:15, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இஷ்டத்துக்கு விட்டுட்டிங்கன்னா உன் பையன் அங்கே நின்று என்ன பண்ணிட்டுருக்கான் தெரியுமா? கேட்குறாங்களா? நம்மளே இல்லைங்க, வெளியில் யாருன்னா கேட்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? உன் பையன் அந்த தெருமுனையில் ஏதோ பண்ணுறான்டி, போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கான் தெரியுமா? உன் பையன் பஸ்ஸில் ஏறி இது பண்ணுறான் தெரியுமா? உனக்கு காதுக்கு வரும்போது நம்ம ஐயோ இந்த பையனை பெற்றதுக்காக நான் வெக்கப்படுறேன். அவன் இஷ்டத்துக்கு விட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் தருதலையாக போயிட்டார். கடிந்து கொள்ளுதல் இருக்கும்போது என்ன பண்ணுதான், அது நமக்கு ஆசீர்வாதமாய் ஞானத்தை கொடுக்கிறது. அதனால் எனக்கு மேலே கண்காணி இருக்கணும்னு விரும்புங்க. கண்காணி, உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா என்னை கண்காணிக்கணும்னு விரும்புங்க. கேட்குறாங்களா, டேய் படிச்சியாடா, சாப்பிட்டியாடா? நமக்கு கண்காணி ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவ்வளோ சீக்கிரமாக வேதனையான சூழ்நிலைக்குள்ளே போயிட மாட்டோங்க. அதனால் உங்களை கண்காணிக்கும்படி யாரையாகிலும் ஒன்றை நியமிங்க. எங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு மென்டர் உங்களுக்கு என்ன பண்ணணும் வேணும். நீ பெரிய பாஸ்டராக இருக்கலாம், உனக்கு மேலே ஒரு பாஸ்டர் உன்னை கேள்வி கேட்குற இடத்துல வை, ரிப்போர்ட் பண்ணுற இடத்துல நீ இரு. எங்கள் பாஸ்டர், கலை பாஸ்டர் சொல்லுவார், கெனடி நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு போயிட்டீன்னா என்ன பண்ணுவேன், நீ உனக்கு இஷ்டம் போல இருப்ப, எனக்கு நீ கணக்கு கொடுக்கணும் அப்படின்னார். நாங்கள் இன்ன வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் என்பதை ரிப்போர்ட் கொடுக்குறோம். கண்காணி இல்லைன்னா தான் இஷ்டத்துக்கு என்ன செய்வோம், அலைகிறவனாய், வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவனாய், இவனை படைத்தேன் என்கிற மன சஞ்சலத்தை தேவனுக்கு உண்டு பண்ணுகிறவராய் நாம் இருப்போமே. கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வாழ்க்கையை விரும்புகிறான். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா கண்காணியை நீங்கள் என்ன பண்ணுங்க, விரும்புங்க. 5வது, நித்திய ஜீவனை விரும்புங்க.
நித்திய ஜீவனை விரும்புங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு நித்திய ஜீவன் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு. வராருன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையே, எப்போ வராரு அப்போ பார்த்துப்போம். இருக்குதா? தோணுதா? எத்தனை பேருக்கு தோணுதா? ஏசுலாம் வரமாட்டாருங்க, ரெண்டாம் வருகைலாம் கிடையாதுங்க. யாருக்கு தெரியுமா வருது? வருகையை விரும்பாதவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நித்திய ஜீவனை விரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவன் நமக்கு வேண்டும். ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்க, அதை விரும்பினாதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள். அங்கே துருவும் என்ன பண்ணாது, பூச்சியும் அதை கெடுத்து போடுவதில்லை. நீங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டும். நாற்காலி கேம் விளையாடி இருக்கோம், ரவுண்டில் போட்டு நாற்காலியை வச்சிருக்கிறோம். பலவந்தம் பண்ணுறவன் தான் என்ன பண்ண முடியும்? அந்த நாற்காலியை பெற முடியும். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பரலோகத்தை, நித்திய ஜீவனை பலவந்தம் பண்ணி விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பலினாலும் பரலோகம் நரகம் உண்டு. வேதம் சொல்லுகிறது பரலோகம் நரகம் உண்டு. நித்திய ஜீவன் நித்திய அழிவுன்னு இருக்குது. நம்பினா அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க, நம்பலைன்னா அது உங்களுக்கு தூரம், உங்களை விட்டு. நித்திய ஜீவனை விரும்புங்க. இயேசுவின் நாமத்தில் நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன். என் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கான டிக்கெட் எனக்கு கொடுத்துட்டார். நான் அந்த டிக்கெட் என்ன பண்ணக்கூடாது? தொலைச்சிடக்கூடாது. சில பேர் பர்ஸில் டிக்கெட் வாங்கி, நான் அந்த கேஸ் தான். பஸ்ஸில் போகிற டிக்கெட்டுன்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சு ஃபோன் எடுக்கும்போது கீழே விழுந்து கடைசியாட்டா டிக்கெட்டு காணணும் நின்றோம். அப்படி தானே? எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்குது? டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கியிருப்போம், ஆனால் என்ன செய்திருப்போம்? எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைன் கட்டி நின்று இருப்போம். டிக்கெட்டு கொடுத்துட்டாரு, வாங்கிட்டோம், எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. திரும்பி கேட்டால் டிக்கெட்டு கிடைக்கும். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, பணம் செலவு இல்லை, ஃப்ரீ. வாங்கி வச்சுக்கோங்க. எந்த டிக்கெட்டு? படத்துக்கெல்லாம் கிடையாதுப்பா, நித்திய ஜீவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவனை விரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:8 வாசிக்கலாம். நான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பிரைஸ் காட். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த 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 அதிகாரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா முழுவதும் நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் சொல்லியிருக்கோம். நீங்களும் நானும் அதிகமாக என்ன பண்ணணுமா? நித்திய ஜீவனை குறித்தும் அவரிடத்தில் போவதை குறித்தும் அதிகமாக விரும்பணும். நிச்சயமாய் விரும்பினா அதற்கேற்ற பலன் என்ன பண்ணுவேன்? நான் இங்கே செய்வேன். நித்திய ஜீவன்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றவன் என்ன பண்ணுவான்? சர்ச்சைக்கும் வருவான், போய் பாவம் செஞ்சிட்ருப்பான். நித்திய ஜீவன் உண்டு என்று நினைக்கிறவன் தான் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கணும் என்ற ஒரு நினைப்பு நமக்குள்ளே வரும். சரி, 6வது காரியம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விரும்புங்கள். எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வரணும். எங்கே வரணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற விருப்பம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விருப்பமுடையவர்களாய் நாம் இருக்கணும். 2 கொரிந்தியர் 12:15 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். யார் சொல்கிறா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? நான் உங்களை நிறைய நேசித்தாலும் நீங்கள் என்னை அவ்வளோலாம் நேசிக்கலைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உங்கள் ஆத்துமாக்காக செலவு பண்ணவும், பணம் செலவழிக்கவும், என்னையே செலவு பண்ண படவும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். ஆத்துமாவுக்காக செலவு பண்ணுங்க. யாரையாவது ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு நினச்சா சாப்பாடு இல்லையா, சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதை இன்சிஸ்ட் பண்ணி தான் சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. சுவிசேஷம் 3rd சூப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மெத்தட் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்க அழுக்க போக்கணும்,
அவங்க வயிற்றின் பசி என்ன பண்ணணும், போகணும், அப்புறம் சால்வேஷன் கொடுக்கணுன்றாங்க. இன்றைக்கி செலவு பண்ணுறதுக்கு யாரும் விரும்புவதில்லை, செலவு பண்ண விரும்புகிறதில்லை. செலவு பண்ணனா பணத்தை கொடுப்பது, செலவு பண்ண படம் நான் ஊழியம் செய்வது. அல்லேலூயா. ஃபிசிக்கலாக ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறீங்க, நல்லது, இது வேண்டும், அப்போ தான் சபையின் ஊழியங்களுக்கு நல்லது. முடிஞ்ச தெருவில் இறங்கி நம்முடைய சாட்சியை பிறருக்கு சொல்லுங்களேன். ஏசு நல்லவன்னு சொல்லுங்களேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண செலவு பண்ண படவும் விரும்புங்களேன். அப்போது அந்த ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போக முடியும். உங்கள் ஆத்தும நேசருக்கு ஒரு பரிசு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு தாங்க இன்றைக்கி கிறிஸ்தவத்தை போட்டு போராடிட்டு நீங்கள் சொல்லுங்கன்றோம். வேறு எந்த ஒரு மதத்திலையும் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லப்படவில்லை. கிறிஸ்தவத்தை தவிர நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தம் என்ன பண்ணுங்க, போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் சொல்லலை, சீஷர்கள் சொல்லலை, யாரோ ஒருத்தர் சபையை சம்பாதிப்பதற்காக நியமித்தார், அவர் சொல்லலை. சபைக்காக தன் ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதி போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நாம் விருப்பமுடையவர்களாக இருக்கணும். ரோமர் 10:1 வாசிக்கலாமே. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என் இருதயத்தில் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணும் என்கிறது தான் என்னுடைய வேண்டுதலும் விருப்பமாக இருக்கிறது. எப்படியாகிலும் யாரேனும் ரட்சிக்கப்படணுங்க. ஆண்டவர் எதுக்கு தெரியுமா உங்களை நல்லூரில் வச்சிருக்கிறாரு? எதுக்கு தெரியுமா உங்கள் சொந்த வீட்டில் வச்சிருக்கிறாரு? எதுக்கு தெரியுமா சொந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு? இடம் வாங்க வீடு கட்ட உதவி செஞ்சார்னா, பக்கத்தில் இருக்கிற புறஜாதி தடவியாகில் என்ன செய்யணும், ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் வச்சிருக்கிறார். உங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படியும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். தயவு செஞ்சு உங்களுடைய லாக்கை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பாஸ்டர் பணத்துக்காக சொல்கிறாருன்ற மைண்டை எடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி அது ரொம்பவும் பரவிடுச்சு. அதை நான் அப்பப்போ உங்களுக்கு நான் சரி பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. சரியா? ஆண்டவர் இந்த ஆத்துமாக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருக்க ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்கிற விருப்பத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் உடையவர்களாக இருங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். 7வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷருக்கு பிரியமுண்டாக செய்யாதிருங்கள், பாஸ்டருக்கு பிரியமுண்டாக செய்யாதுங்க. எனக்கு பிரியமுண்டாக செஞ்சீங்கன்னா பின்னாடி வேற ஒன்று பேச வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிரியமானதை நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தன் வரும்போது அவனுக்கு விரோதமாக பேச வேண்டிய சூழ்நிலை வரும். பேதுரு அப்படி தான் சுற்றிட்டு இருந்தார். மனுஷரை பிரியப்படுத்துகிற வார்த்தையை பேதுரு வாயில் அதிகமாக இருந்துச்சு. ஆண்டவர் இயேசுவை பார்த்தா, ஆண்டவரே உம்மை என்ன பண்ண மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன், வந்தால் வெட்டுருவேன்னாரு. எப்படி சொன்னார்? உண்மையாக வெட்டிட்டாருங்க. காதை என்ன பண்ணார்? பேதுரு வெட்டினார். எதுக்கு? பிரியப்படுத்துகிற அந்த காரியம் அவர்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. அங்கே போய் உக்காந்தார். தீ எரியிற அந்த குரூப்பில் என்ன செஞ்சார்? மனுஷரை பிரியப்படுத்த மறுதளித்தார், சபித்தார், சாம விட்டார். யாருக்கு? இயேசுவை. இந்த இயேசுவை பிரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பிரியமில்லாத இன்னொரு கேங்குக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க? அங்கே சாப விட வேண்டிய சூழ்நிலை வரும். மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க. அதுக்கு இயேசு மனிதர் அல்ல, மனிதர் 100% தேவனாக இருந்தார். இன்றைக்கி நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, மாம்சத்தில் இருக்கிற ஒருவனுக்காகவும் அவனை பிரியப்படுத்தணும் என்பதற்காக எதையும் பண்ணாதீங்க. நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், உங்கள் மத்தியில் உங்களை பிரியப்படுத்தணும்னு நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது. உண்மையாக நான் சொல்கிறேன். உங்களை பிரியப்படுத்த சொன்னால் அதனுடைய சாபம் எனக்கு வந்துடும். நான் ஆண்டவரை பிரியப்படுத்த முற்படுகிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானது என்னதென்பதை செய்ய வகை தேடும்போது, ஆமென், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆசீர்வாதங்களை அவர் தருவார். நீங்கள் விரும்பினது எல்லாம் உங்களிடத்தில் வரும். ஆமென். தேவனோடு நெருங்கணும் என்று விரும்பினீங்கன்னா தேவனோடு நெருங்க முடியும். தேவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினீங்கன்னா தேவ ஆசீர்வாதம் எனக்கு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா அந்த ஞானமும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் சேர்ந்து வரும். அல்லேலூயா. எனக்கு கண்காணி வேண்டும்னு விரும்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பயங்கர தரமாக இருக்கும்.
ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட் என்னம்மா? நித்திய ஜீவனை விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற கிரியை உங்களுக்குள்ள வரும். நித்திய ஜீவனை சுதந்தரிப்பீர்கள், பலவந்தம் பண்ணுவீர்கள், நிச்சயமாய் அங்கு பெரியவராக இருப்பீர்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா உங்கள் மூலமாய் உங்கள் சேனை உங்களுக்கு பின்பாக நிற்கும்படி பெரிய சேனையை நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பினீங்கன்னா நீங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம். இதுவரைக்கும் விரும்பாத இந்த உறவில் இனி உம்மோடு நெருங்கி சேருகிற அந்த ஐக்கியம் வரணும்னு நான் விரும்ப, உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் விரும்ப, எனக்கு நீர் கிருபைத்தான். எனக்கு கொடுத்த சபையை, குடும்பத்தை, வேலையை, தொழிலை, பிள்ளைகளை, பணத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னை நீர் ஆராய்ந்து எங்களை கண்காணிக்க நாங்கள் விருப்பமுடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. நித்திய ஜீவனை நாங்கள் விரும்பி பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பலவந்தம் பண்ண உதவி செய்யுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விருப்பத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் உணர்வையும் தரும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபைத்தார் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிற அனைத்து நன்மைகளும் எங்களுக்கு வரும்படி கர்த்தர் கிருபை செய்வீராம். உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை விரும்புகிறார்களோ கர்த்தர் அதையெல்லாம் நிறைவேற்றுவீராம். எஸ், விட முடியாத பாவத்திலிருந்து வெளிவர விரும்பினால் நீர் அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையைத்தான். பண நெருக்கத்திலிருந்து வெளிவர விரும்பினால் நெருக்கத்திலிருந்து வெளிவர உதவி செய்யும். பலனை விரும்பினால் பலத்தை தாரும். ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதத்தை தாரும் என்று ஜெபிக்கிறேன். கிருபை தாரும், காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, இந்த மாலையில் நடக்க போகிற ஆராதனை கர்த்தர் பொறுப்பிடும். உங்களுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற விருப்பத்தை பிள்ளைகளுக்கு நீ தாரும். அதன் மூலமாய் உண்டாகிற நன்மையை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, சந்தோஷம், சமாதானம், வழிநடத்துதல் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது உங்களுக்கு வரும். நீங்கள் விரும்பாமல் போனால் அது உங்களை விட்டு விலகி போகும். விரும்புவோம், அதை பெற்றுக்கொள்வோம்.